சீரியஸாவே கேட்க மாட்டேங்கிற, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த கேள்விகள் அப்படின்னாங்க. சிரிப்படைக்குமா? சிரிச்சு தான் கேட்க முடியும். எங்களுக்கான ஒரு கேள்வி நான் கேட்க போறேன். நல்ல கேள்வியா தான் இருக்கும் நேர்களே. சார் நான் கேட்க போறேன். கேளுமா. சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இப்ப பெண்களுக்கு வந்து சுகம் வந்து விரல், ஆண்கள் வந்து விரல விட்டு பண்றாங்க இல்லையா, சோ அது அந்த மாதிரி பண்ணா அவங்களுக்கு வந்து சுகம் கிடைக்குமா? பல விதம் இருக்குது. கேரட், முள்ளங்கி, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆணூர் மாதிரி பெருசா இருக்கும். நீங்க விரல் மூலியமா சுகத்தை காணலாமா? ஆமா சார். வெக்கால போய் பெண்களுக்கு உணர்ச்சி என்பது உச்சக்கட்ட அடையிற வரைக்கும் சில பெண்களுக்கு செக்ஸ் பண்ணி ஆகணும். ஆண்களே நீங்க உச்சக்கட்ட அடையிற வரைக்கும் உங்களால செக்ஸ் பண்ண முடியுதா? ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் உங்க சகனா பேசுறேன். இது டாக்டர் பழனி சேனல். ஓகே, நேயர்களே, இன்னைக்கு நான் எதை பத்தி கேட்கணும்னா, கண்டிப்பா இது நான் உங்களுக்கே தெரிய வந்து நான் ஒவ்வொரு கேள்வி கூட சிரிச்சுட்டே தான் கேட்பேன். நிறைய பேர் என்ன கேட்டுருக்கீங்க, என்ன நீ சிரிச்சுட்டே பேசுறேன்ட்டு. உண்மையிலே கேட்டிருக்கேன் சார் என்கிட்ட வந்துட்டு. இல்ல, ஒரு சீரியஸாவே கேட்க மாட்டேங்கிற, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த கேள்விகள் அப்படின்னாங்க. இது சிரிக்கிறது ஒண்ணு இல்ல. ஆரோக்கியமானவங்க, சிரிக்காதவங்க நோய் உள்ளவங்க. கேட்டீங்களா நேயர்களே? இதான் உண்மை. நோய் விட்டு போகும், சிரிக்கவில்லைன்னா நோய் உள்ளே இருக்கும். இல்ல சார், உண்மையிலே கேட்பாங்க, என்ன நீ எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்கு அப்படின்னாங்க. நான் சிரிச்சுட்டு தான் பாது. எனக்கு எனக்கு வந்துட்டு உண்மைன்னு இருக்கிறதுக்கு எனக்கு தெரியவே தெரியாது, பிடிக்காது சார். சிரிச்சுட்டே தான் கேட்பேன். ஓகே நேயர்களே, இன்னைக்கு வந்து நம்ம பெண்களுக்கான ஒரு கேள்வி நான் கேட்க போறேன். சார் வணக்கம் சார். பெண்களுக்கான கேள்வி நல்ல கேள்வியா இருக்கும் நேயர்களே. சகனா கேக்குறதே கேளுங்க. ஆமா, கண்டிப்பா பெண்களுக்கான கேள்வி தான் இது. சொல்லுங்க சார். நான் கேட்க போறேன். கேளுமா. இல்ல, ஒவ்வொரு எபிசோடுக்கு நான் இதை கேட்டு கேட்டு எனக்கே வந்து, அதாவது என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல சார், இப்ப வந்து பெண்கள் வந்து செக்ஸ் வச்சுக்கிறாங்க இல்லையா, அது வந்து இந்த விரல் மூலமா வந்து பண்றாங்க. அது எப்படி சார்? அது விரல் மூலமா? ஐயோ இல்ல, சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இப்ப பெண்களுக்கு வந்து சுகம் வந்து விரல், ஆண்கள் வந்து விரல விட்டு பண்றாங்க இல்லையா, சோ அது அந்த மாதிரி பண்ணா அவங்களுக்கு வந்து சுகம் கிடைக்குமா? அதாவது விரல் பழக்கத்தால் பெண்களுக்கு சுகம் கிடைக்கும். செக்ஸ்ல பல விதம் இருக்குது. செக்ஸ்ல பல விதம் இருக்குது. ஏன் நீங்க வந்து இந்த வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, கேரட், முள்ளங்கி, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆணூர் மாதிரி பெருசா இருக்கும். அதுல கூட சில பேர் வந்து இல்லறதுல சுகம் காணறாங்க. நீங்க விரல் மூலமா சுகத்தை காணலாமா? வெக்கால போய் வெக்கம் கிடையாது. அதாவது நான் கேக்குற கேள்வி வந்து அவங்களுக்கு ஃபேரா தான் நான் பேசுறேன். பெண்களுக்கு உணர்ச்சி என்பது உச்சக்கட்ட அடையிற வரைக்கும் சில பெண்களுக்கு செக்ஸ் பண்ணி ஆகணும். ஆனா நிறைய ஆண்களே நீங்க உச்சக்கட்ட அடையிற வரைக்கும் உங்களால செக்ஸ் பண்ண முடியுதா? இல்லையா? அது மாதிரி உச்சக்கட்டம் அடையாத நீங்க விந்து உடனே விட்டுறீங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சகனா கேள்வி ஒரு நல்ல கேள்வி. என்னன்னா, சில பேருக்கு விந்து முந்துது அப்படின்னா நீங்க விந்து விடாதீங்க, முதல்ல ஓரல் செக்ஸ் பண்ணுங்க. ஓரல் செக்ஸ்ல தான் நீங்க இந்த விரலை வைத்து செக்ஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு அது சாத்தியம் தான். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அது ஒரு உச்ச அடைகிறதுக்கு உண்டான ஒரு வழி. அதாவது கணவன் மனைவியை விரல் மூலியமாக சேர்ந்து உணர்ச்சியை தூண்டலாம். உணர்ச்சியை தூண்டும் போது அவங்களுக்கு உச்சம் அடைய செய்யும். உச்சம் அடைய தூண்டும் போது நீங்க உங்களுடைய உறுப்பை செலுத்தி நீங்க விந்து சீக்கிரமா விடலாம். இதனால அவங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கும். அதனால அது தப்பு இல்லை. விரல் பழக்கம் என்பது பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில பெண்களுக்கு வந்து வேணாம், சில மனைவி சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு வேணாம், இந்த கெட்ட இந்த பழக்கம் எனக்கு வேணாம் அப்படின்னு சில பெண்கள் உண்டு. சில பெண்கள் என்ன சொல்லுவாங்க, கணவருக்கு விந்து உடனே வந்துருதுன்றதால அதெல்லாம் நீண்ட நேரம் செய்யணுன்றதுக்காக இது விரல் பழக்கம் என்பது ஒரு ஓரல் செக்ஸ் மாதிரி. உறுப்பு வச்சுட்டா உடனே வந்துருது. அதெல்லாம் அந்த உறுப்பு வச்சு வந்த விந்து விட்ட உடனே அவருடைய வேலை முடிஞ்சு போது அதுக்கப்புறம் அவர் போய் கவனப்படுத்திக்குவாரு. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணும், என்னடா வந்தாரு, ரொம்ப நேரம் செய்யறேன்னு சொன்னாரு, ஒரே நிமிஷம் விட்டுட்டு போயிட்டாரு, அந்த ஃபீலிங் இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, மனைவி கிட்ட விரல் பழக்கம் என்பது ஒரு ஓரல் செக்ஸ் மாதிரி. மார்பகத்தை எப்படி சுவைக்கிறீங்களோ, எப்படி நீங்க வாய் வழியா புணர்ச்சி பண்றீங்களோ, அது மாதிரி தன் விரலை விட்டு ஃபிங்கர்ல வந்து நீங்க வந்து செக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சுகம் உண்டு. அந்த சுகம் சைடு எஃபெக்ட் கிடையாது. இப்போ உறுப்பை விட்டு நீங்க வெளியே எடுக்கும் போது உண்ட சுகம் மாதிரி தான் அதுவும். இன்னும் உறுப்பு பெருசா இருக்கும், விரல் வந்து சின்னதா இருக்கும். ஆனா இருந்தாலும் அது ஒரு ஓரல் செக்ஸ் மாதிரி. அது மூலியமாக அவங்களுக்கு உணர்ச்சி அதிகமாகும் போது அவங்க உச்சம் அடைகிறாங்க. அந்த உச்சம் அடையும் போது அவங்களுக்கு முழுமையான சுகம் கிடைக்குது. இதனால கணவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம மனைவி உச்சம் அடைகிறதுக்கு அது ஓரல் செக்ஸ் தான் பண்ணிட்டு. அதனால விரல் பழக்கம் தவறில்லை. ஆனால் விரல் பழக்கம் அது கண்டினியூவா இருக்கக்கூடாது. கண்டினியூவா இருந்தீங்கன்னா அவங்க அதுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. எனக்கு உறுப்பு வேணாம், எனக்கு விரல் தான் வேணும், எனக்கு விரல் மூலியமா பண்ணாதான் நான் உச்ச அடைகிறேன் அப்படின்றதால அவங்க அதுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. பெரும்பாலும் ரேரா தான் பண்ணுமோ தவிர அதுவே பழக்கப்படுத்திடக்கூடாது. நீண்ட நேரம் தாமதம் ஈடுபடாத ஆண்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விந்து உடனே வந்துருது, என்னால செக்ஸ் பண்ண முடியல, என் மனைவி உச்சக்கட்ட அடைய முடியல அப்படின்னும் போது சில பேர் எமர்ஜென்சிக்கு தான் அந்த விரல் பழக்கம் பண்ணுமோ தவிர அது கண்டினியூட்டியா நீங்க பண்ணினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உறுப்பு வச்சு செய்யறாருமா, உடனே விட்டுறாரு. இப்ப அந்த அம்மாவுக்கு உணர்ச்சி அதிகமாயிடுது. என்ன பண்ண முடியும், உறுப்பு தோண்டு போச்சு, தொங்கி போச்சு, என்ன பண்ண முடியும்? அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, விரல் மூலியமா அவங்களுக்கு உணர்ச்சி தூண்டி உச்சனை வச்சு வச்சிடலாம். அது ஒரு எமர்ஜென்சி மாதிரி தான். எமர்ஜென்சினா அர்ஜென்ட்டுக்காக மட்டும்தான். எல்லா நாளையும் அதை பண்ணினே இருக்க கூடாது. பண்ணா அதுக்கப்புறம் உறுப்புக்கு வேலையே கிடையாது, உறுப்பை வந்து ஒதுக்கி விட்டுருவாங்க. எனக்கு அது வேணாம், அதை விட்டு இதுக்கு வந்துருவாங்க பெண்கள். அது மாதிரி அதால என்ன சொல்றேன் அப்படின்னா, அது ஏதாவது எமர்ஜென்சி டைம்ல உங்களுக்கு சீக்கிரமா வந்துருது பாரு, அந்த டைம்ல மட்டும் தான் பண்ணணும். அப்ப சீக்கிரமா வந்துற பிரச்சனை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சீக்கிரமே வரக்கூடாது. அதுக்கு என்ன வழி, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சீக்கிரமா விந்து விட்டா உங்களுக்கும் மன நிம்மதி இருக்காது, பெண்களுக்கும் மன உளைச்சல் அதிகமாயிடும்.
நான் ஏற்கனவே நிறைய எபிசோட்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீண்ட நேரம் சேர்ந்து ஒரு பெண்ணை உச்சக்கட்ட கொண்டு போய் விட்டா மட்டும்தான் நீங்களும் சந்தோஷமா வேலைக்கு போக முடியும், மனைவியும் சந்தோஷமா வீட்டு வேலை செய்ய முடியும். இல்லைன்னா உங்க மேல அவங்களுக்கு சந்தேகம், அவங்க மேல உங்களுக்கு சந்தேகம், என்னடா வச்சம் லீக் ஆயிடுச்சு, என்னடா மேடம் மனைவி ரொம்ப நேரம் செய்ய சொல்லி செய்யலையே, அந்த ஃபீலிங்லாம் உங்களுக்கு வந்துடும். ரெண்டு பேருமே நல்லவங்க தான், ரெண்டு பேருமே எந்த தப்பும் பண்ணல தான். ஆனா அந்த சந்தேகம்னு ஒன்று மனசுல போறோம், அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அதுக்கு தான் நீண்ட நேரம் மனைவியை சந்தோஷப்படுத்துங்கன்னு சொல்றேன். அப்ப நீண்ட நேரம் சந்தோஷப்படுத்த நான் என்ன சார் பண்ணணும்? எனக்கு சக்கரை வியாதி இருக்குது, எனக்கு ஆண் உறுப்பு சுருங்கி போகுது, என்னால என்ஜாய் பண்ண முடியல, நான் என்ன சார் பண்றதுன்னு ஒரு கேள்வி இருக்கும். அதுதான் நான் விடை சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. என்கிட்ட நீண்ட நேரம் தாம்பரத்தில் ஈடுபட நான் மாத்திரை வச்சிருக்கேன், அது உங்களுக்கு பர்மனண்டா சரியாகிறதுக்கு மாத்திரை வச்சிருக்கேன், டெம்பரரி கிடையாது. இன்னைக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு நைட்டுக்கு 2 முறை கூட பண்ணலாம், நீண்ட நேரம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் கூட பண்ணலாம், அதுவும் நான் வச்சிருக்கேன். அதுவே நீங்க கண்டினியூவா மருந்து சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா பர்மனண்டா உங்களுக்கு மாத்திரை மருந்து போடாம நீங்க செக்ஸ் பண்ணலாம். அது மாதிரி உங்களுக்கு உருவாக்குற மாத்திரை மருந்து நான் வச்சிருக்கேன். கேப்சூல் வச்சிருக்கேன், ஆண் உறுப்பு பெருசாகிறதுக்கு ஆயில்மெண்ட் வச்சிருக்கேன், ஒரு நைட்டுக்கு 2 வாட்டி என்ஜாய் பண்றதுக்கு கல்பம் வச்சிருக்கேன். இது மாதிரி நிறைய மாத்திரை மருந்துகள்லாம் நாங்கள் இயற்கை முறையில் தயாரிக்கிறோம். செயற்கை, அதாவது செயற்கை கிடையாது, நல்லா புரிஞ்சுக்க நேர்களே, சைடு எஃபெக்ட் கிடையாது, ஹெர்பல் மூலியமா தான் தயாரிக்கிறோம். பக்கவிளைவு இல்லாம பத்தியம் இல்லாம கொடுக்குறோம். அந்த கேப்சூல் போட்டீங்கன்னா உங்களுக்கு விரல் வேண்டாம், உறுப்பே போதும், இயற்கையானது. சார் அந்த மாத்திரை சாப்பிட்டாக்கா எப்படி ரொம்ப நேரம் மாத்திரை போடுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த மாத்திரை போட்ட உடனே 2 மணி நேரம் சென்னா அவருக்கு நல்ல மூடு வந்துடும். அந்த மூடு வந்து அந்த உறுப்பு வந்து தொங்கி போவாது, ஏன் கம்பி மாதிரி நிற்கும். நிக்கிற கம்பி என்ன பண்ணும், செய்ய வேண்டிய இடத்துல போய் அழகா செய்யும். செஞ்சு அந்த மெயினா உச்சக்கட்ட அடிவாங்க இல்லையா பெண்கள், போதை விடு எனக்கு விட்டுன்னு சொல்றாங்க இல்லையா, அது வரைக்கும் செய்யலாம். அது வரைக்கும் செய்யற மாத்திரையை நான் வச்சிருக்கேன். அந்த மாத்திரையை சாப்பிட்டு இந்த விரலை கேன்சல் பண்ணிடுங்க, தேவையில்லாது உங்களுக்கு ஆண் உறுப்பு வலிமையாயிடும், அது பர்மனண்டா சரியாயிடும். சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கும் நிறைய பேருக்கு ஆண் உறுப்பு சுருங்கிடுது, தொங்கி போகுது, ரொம்ப தொந்தரவு லூஸ் ஆயிடுது. அதெல்லாம் அந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா ஏஞ்சி நிக்க ஆரம்பிச்சிடும். 2 முறை பண்ணலாம், பகல செய்யலாம், நைட்ல செய்யலாம். அதனால விரல் பழக்கம் என்பது எப்பயாவது ஒரு முறை செய்யலாம், எமர்ஜென்சி சீக்கிரமா பண்ணலாம். ஆனா பர்மனண்டா உங்களுக்கு உறுப்பு தான் மெயினா சுகத்தை கொடுக்கும். ஏன்னா உறுப்பு 8 இன்ச்சு 9 இன்ச்சு பெண் உறுப்புல போவோம், ஆனா விரல் 2 இன்ச்சு 3 இன்ச்சு தான் போகும். இதெல்லாம் சுகம் அதிகம் கிடைக்காது. இதனால அது பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா, சில பேர் அர்ஜென்ட்ல நெகம் கட் பண்ணாம வச்சு நீங்க உள்ள விடும்போது அவங்களுக்கு கீரல் வீழலாம், பிளட் வரலாம், அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எமர்ஜென்சிக்கு பண்ணலாம். ஆனா உங்க உடம்புல வலிமையாக்கி முழு ஆண்மையோட செஞ்சீங்கன்னா இந்த விரல் பழக்கத்தை விட்டுடலாம். அதனால நான் கொடுக்குற மாத்திரை மருந்து சாப்பிட்டு நீங்க லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே மருந்து வரும். நீங்க மலேசியா, சிங்கப்பூர், துபாய், மற்ற எந்த கண்ட்ரியா இருந்தாலும் உங்களுக்கு மருந்து நாங்க வெளிநாட்டுக்கும் கொரியர் அனுப்புறோம். சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க, மனைவி மட்டும் நேசிங்க, இந்த மாத்திரை போட்டு வேற எந்த பொண்ணுகிட்டையும் போகாதீங்க. சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம். சார் சூப்பரா சொன்னீங்க சார். நான் மாத்திரை சாப்பிட்டு மனைவி மட்டும் தான் போடணும், வேற எங்க போய் பேர் என்ன பண்றாங்க, அதான் சொல்றேன், 2 3ன்றாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ட்ரையல் பார்க்கணும்ன்றாங்க. அதெல்லாம் தவறானது. இதுல கூட சார் ட்ரையல். ஆமாமா, கல்யாணம் ஆகாத பசங்க நிறைய பேர் அடுத்த எபிசோட் அதான் பேச போறேன். கல்யாணம் ஆன பசங்க, கல்யாணம் ஆகாத பசங்க ட்ரையல் பாக்குறாங்க. அதை பத்தி அடுத்த எபிசோட்ல நீங்க இந்த ப்ரோக்ராம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஏதாவது டவுட் கேட்கலாம். 2வது பாத்தீங்கன்னா என் ப்ரோக்ராம் கண்டினியூவா பார்க்கணும் அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. என்ன கண்டினியூவா நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் கண்டிப்பா உங்களுக்கு நான் நிறைய ஆலோசனை கொடுப்பேன். நன்றி, வணக்கம்.